வயித்து வலி தாங்க முடியாம துடிச்சு ஒருத்தருக்கு காஞ்சி மகாபிரிவா சொன்ன எளிமையான வைத்தியம் என்ன தெரியுமா? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயும் குணமாகாத நோய்க்கு பெரியவா சொன்னது இரண்டே வார்த்தை தான். அதிமதுரம் கலந்து தண்ணீர் குடி. வெறும் மூலிகை வைத்தியம் மட்டுமல்ல அது. ஒரு பக்தனின் கர்ம வினையை தீர்த்த எளிய அருள் அது. அந்த அதிசயமான உண்மை சம்பவம் என்ன? மகாபிரிவாவின் இந்த எளிய அருளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிமுகம் மற்றும் மகாபிரிவாவின் மகிமை. மங்களாச்சரணம். குரு வணக்கம் மற்றும் பெரியவா துதி. பெரியவாளின் நடமாடும் தெய்வம் என்ற தத்துவம். அவர் ஏன் எளிய மனிதர்களின் பிணிகளை தீர்க்கும் மருத்துவராக பார்க்கப்பட்டார்? கருணை வடிவம். பெரியவாளின் பார்வையும் சொல்லும்படி ஒரு மனிதரின் உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்களை நீக்கியது. அந்த அதிசய சம்பவம். பக்தரின் அறிமுகம். கடுமையான வயிற்று வலியால் பல வருடங்களாக அவதிப்பட்டு வரும் ஒரு எளிய பக்தரின் கதை. மருத்துவ தோல்விகள். அந்த காலகட்டத்தில் இருந்த ஆங்கில மருத்துவம், ஆயுர்வேதம் என அனைத்தையும் பார்த்ததும் குணமாகாத நிலை. நம்பிக்கையற்ற சூழல். இனி இந்த வலி தீராது, மரணமே வழி என்ற அந்த பக்தர் விரக்தியின் விளிம்பிற்கு செல்வது. காஞ்சிபுரம் நோக்கிய பயணம். உறவினர்களின் வற்புறுத்தலால் இறுதி நம்பிக்கையாக காஞ்சி மடத்திற்கு அந்த பக்தர் வருகிறார். பெரியவாளின் தற்பாரும் அந்த இரண்டு வார்த்தைகளும். பெரியவாளை தரிசிக்க காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள். பக்தர்களின் நிலை. வலியால் சுருண்டு போய் பெரியவாளின் முன்னிலையில் வந்து விழுதல். பெரியவாளின் அந்த பார்வை. அந்த பக்தரின் குறையை வாய் திறந்து சொல்லும் முன்பே ஞானக்கண்ணால் பெரியவா அதை அறிந்து கொள்வது. அருள்வாக்கு. பெரியவா சிரித்து கொண்டே மிகவும் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தை, அதிமதுரம் கலந்த தண்ணீரை குடி, எல்லாம் சரியா போயிடும். அதிமதுரத்தின் மகிமையும் ஆன்மீக பின்னணி. ஏன் அதிமதுரம்? சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் அதிமதுரத்திலும் மருத்துவ குணங்கள். வயிற்றுப்புண், அல்சர் போன்றவற்றை குணமாக்கும் தன்மை. வைத்தியத்தை தாண்டிய அருள். பெரியவா சொன்னது வெறும் மருத்துவம் அல்ல, அது அந்த பக்தரின் கர்ம வினையை தீர்க்கும் மந்திர சொல். பக்தரின் அனுபவம். பெரியவா சொன்னபடியே அதிமதுர தண்ணீர் குடித்த சில நாட்களிலேயே பல வருடங்களாக இருந்த வயிற்று வலி முற்றிலும் மறைந்த அதிசயம். பக்தரின் கலந்துரையாடல். இதே போல பெரியவா எளிய மூலிகைகளை கொண்டு துளசி, வில்வம், வேப்பிலை, கறிவேப்பிலை பலருடைய தீராத நோய்களை குணமாக்கிய பிற சம்பவங்களை தொகுப்பு. பெரியவாளின் உபதேசம். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள், எளிய உணவை உண்ணுங்கள் என்ற மகா பெரியவாளின் ஆரோக்கிய நெறிமுறைகள். பெரியவாளின் பாதங்களில் சரணடைவதன் முக்கியத்துவம். அதிமதுரம் கலைந்த தண்ணீர் குடி என்ற இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் பாடம். நம்பிக்கை ஒன்றே எல்லாவற்றிற்கும் மருந்து. கமெண்ட்ல பெரியவா சரணம் என்று எழுதுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகொடி சங்கர. ராம் ராம் பெரியவா சரணம், ராம் ராம் பெரியவா சரணம்,
ராம் ராம் பெரியவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.